வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. மோடியை சந்தித்த பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய இதில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மோடி எடப்பாடியை சந்திக்கவே இல்லை, நேராக ஏர்போர்ட்டில் பூங்கொத்து கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கோம். மோடி பார்த்ததுக்கு பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக இருப்பார். இன்னும் வேகமாக அதிமுக இயங்கும் நம்ம சொன்னோம். அதை உறுதிப்படுத்துவது போல வரக்கூடிய தகவல்கள் எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி, அதிமுக ஆட்சி தான் அப்படின்ட்டு இன்றைக்கி அமித்ஷாவே சொல்ல போகிறாரு. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி டெல்லியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிமுக தயவு தேவை. 2029 அவங்க ஓரளவுக்காக ஜெயிக்கணும்னா அதுக்கு அதிமுக தேவை. நம்ம இந்த லாஜிக்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதை உறுதிப்படுத்துவது போல் வந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வேகம் எடுத்துகிட்ருக்கார். இனிமேலும் இன்னும் வேகமாக எடுப்பார். ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் அதுக்கு போட்டியாக எங்களுடன் எடப்பாடியார். இதில் அவங்க கேட்குற இதில் ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின் மிக வலிமையாக மக்கள்கிட்ட போய் இந்த ஓடிபி வாங்குகிறாங்க, கோர்ட்டுக்கு போய், அதாவது பத்திரிக்கை படிக்காத மக்கள்கிட்ட கூட என்னப்பா ஏதோ திமுக ஏதோ பண்ணுறாங்களாமே, ஏன்னா ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, பத்திரிக்கை எல்லாத்துலேயும் விளம்பரம் அரசு செலவில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போய் ஓடிபி வாங்காதீங்க, வாங்கணுன்ட்டு அது ஒரு பெரிய குழப்பம். அப்போ அந்த உங்களுடன் ஸ்டாலின் சரியோ தப்போ போய் ரீச் ஆகுது மக்கள்கிட்ட. ரீச் ஆகும்போது அவங்க என்னங்க அது 4 வருஷமாக என்னங்க பண்ணிகிட்டு இருந்தார், தேர்தல் வருது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. இப்போவாவது பண்ணாங்களேப்பா அப்படின்னு கேட்குறவங்களும் உண்டு. ரெண்டு பக்கமும். ஆனால் திமுக இயங்கிட்டு இருக்குது. தொடர்ந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்படியும் ஜெயிக்கணும், என்னென்னமோ ஓரணியில் தமிழகம் அது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு கவுண்ட்ரு கொடுக்கறதுக்கு, ஏன்னா திமுக கேட்குற கேள்விகள் நிதி கொடுக்கறதில்ல, தமிழை புறக்கணிக்கிறாங்க, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழ் மொழியை இது பண்ணுது, அதனால் நம்ம ஓரணியில் திரளணும் வாங்க பிஜேபிக்கு எதிராக அப்படின்னு அவங்க சொல்லும்போது எதிரில் ஒரு கவுண்ட்ரு கொடுக்கணும். உடனே இவங்க கவுண்ட்ரு, நீட் தேர்வு முதல் கையெழுத்து நீட் தேர்வுனாங்களே பண்ணாங்களா? 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமைன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்களே, அது நிறைவேற்றிட்டாங்களா? பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறோன்னாங்களே, குறைச்சாங்களா? கேஸுக்கு மானியம் கொடுக்குறோன்னாங்களே, அது கொடுத்தாங்களா? கல்விக்கடன் ரத்து அப்படின்னாங்களே, கல்விக்கடன் ரத்தை பண்ணாங்களா? இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னாங்களே, கொடுத்தாங்களா? இப்படி அவங்க பயங்கரமான கேள்விகள் எழுப்பி 10க்கு 10 தப்பு, 0 மார்க். அதனால் நான் திமுகவை புறக்கணிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இதை பண்ணிவிட்டு என்னென்னா, எங்களுடன் எடப்பாடியார்னு ஸ்டிக்கர் இப்போ கோயம்புத்தூர்லாம் பயங்கரமாக ஒட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுடன் ஸ்டாலினுக்கு போட்டு எங்களுடன் எடப்பாடியார். ஏற்கனவே விஜய் அவர்கள் அவர் ஃபோட்டோவை போட்டு மக்கள் விரும்பும் முதல்வர். அப்போ தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த உடனே திமுகவால் தாங்க முடியல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா வந்தாலும் சரி, மோடி வந்தாலும் சரி, ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் தான் தலைமையில் ஆச்சு. இன்னொன்று சொல்லிடுறோம், எழுதி வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்ல அமித்ஷாட்ட பேசும்போதே கூட்டணி எண்ணிக்கை முடிவாகிடுச்சு. நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஏங்க 25 சீட்டு 30 சீட்டுக்கு மேலே, 30 சீட்டுக்கு அதிகபட்சம், அதுக்கு மேலே கொடுக்கவே மாட்டாருங்க. அது உறுதி, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 30க்கு மேலே கொடுத்தாருன்னா எடப்பாடி கஷ்டம். அப்புறம் அதனால் பிஜேபியை ஏன்னா பிஜேபி நாங்கள் ஆட்சி அமைப்போம். பிஜேபி இன்னொன்றுங்க, இப்போ உங்களுக்கும் எனக்குமே தெரியும், பிஜேபி மற்ற கட்சியை ஒரு வழி பண்ணணும். எடப்பாடிக்கு தெரியுமா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏக்நாத் ஷிண்டேக்கு என்ன கதி, உத்தவ் தாக்கரேக்கு என்ன கதி, நிதிஷ்குமாருக்கு என்ன கதியில் வச்சுருக்காங்கன்னா, இன்றைக்கி மஞ்சு என்ன கட்சியை வச்சுருக்காங்க, இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாமல் இருக்கும். கரெக்டுங்களா? பிஜேபி ஏதாவது ஒரு கட்சியோட வந்தால் கட்சி கூட கூட்டணி போட்டு அந்த கட்சியை முடிச்சு விட்ருவோம். கரெக்டுங்களா? அதுலேருந்து தப்பிச்ச கட்சி அது இந்தியாவிலேயே அதிமுக தான். கூட்டணியில் இருந்தாங்களா? ஏடிஎம்கே நினச்சிருந்தா முடிச்சிருக்கலாமா? கடைசி நேரத்தில் என்ன பண்ணார்? ஓடி விட்டாரா? எங்கே மோடியை போய் பார்த்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதாவது அண்ணாமலை பேசுகிறது மேலேருந்து கீ கொடுத்து தான் பேசுகிறாங்கங்கிறது எடப்பாடிக்கு தெரியாமல் இருக்கும். அவங்க ஒன்று பேசணுன்னா ஒரு 10 பேசுவார், அவ்வளோதான். மற்றபடி அவங்க தான் பேச சொன்னாங்க. அண்ணா அவர்களையும் ஜெயலலிதா அம்மா இழிவுபடுத்திட்டீங்க, டக்குன்னு ஓடி வந்துட்டாங்க. ஐயா ஜன்னலை திறந்து வைக்கிறோம், கதவை திறந்து வைக்க, தயவுசெய்து வாங்கய்யா. கூப்பிட்டாங்களா இல்லையா? ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் இடி சிபிஐ அனுப்புறீங்களே, ஏன் எடப்பாடிக்கு அனுப்ப மாட்டீங்க? கொஞ்சம் யாராவது யோசிக்கிறீங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் இடி சிபிஐ, இப்போ எடப்பாடி பழனிசாமி அடிமை எடப்பாடி மிரட்டிட்டாங்க அப்படின்னு திமுகவில் சொல்கிறாங்க. முதலமைச்சர் சொல்கிறார், மண்டிட்டு போகிறீங்க, இங்கேருந்து டெல்லி போய் அமித்ஷாவுக்கு 4 கார் மாறி போத்தீங்க, ரைட்டு. நீங்களும் உங்கள் பையனும் ஏன் டெல்லி போனீங்கன்னு எடப்பாடி கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் பதில் இருக்கா?
எல்லாத்துக்கும் பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவீங்க. இதுக்கு சொல்லுங்கள், நிதி வாங்க போனீங்களா? சரி, அப்படி என்ன நிதி வாங்கிட்டு வந்தீங்க 4 வருஷமாக சொல்லுங்கள். இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனீங்களா? அப்படி என்ன நிதி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு? 4 வருஷமாக கொடுக்காதங்க, இப்போயா கொடுத்தாங்க? சரி, வருஷம் போய் நீங்கள் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டாலும் பரவாயில்ல, இப்போ இதுக்கு திடீர்னு போகிறீங்க? அதாவது ஸ்டாலின் எங்கேயோ இருந்தாருங்க பிம்பம், எப்போ போய் நிதி ஆயோக் கூட்டத்தை கலந்துட்டு மோடியை பார்த்தாலும் முடிஞ்சு போச்சு. திமுக காரங்களால பேச முடியல. என்னப்பா அது? இப்போ நேரு அவர்களோ துரைமுருகனோ என்ன நினைப்பாங்க, எங்கள் பசங்க வீட்டில் ரைடு வரும்போது அமைதியாக இருந்தீங்க, உங்கள் பசங்க வீட்டில் ரைடு வருதுன்னா நேராக உருண்டு ஓடுறீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். மக்கள் யோசிப்பாங்க, அமைச்சர்களே யோசிக்க மாட்டாங்க, நிர்வாகிகள் யோசிக்க மாட்டாங்க. உங்கள் கட்சிக்காரங்க எப்படி உங்களை மதிப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி நீங்கள் குறை சொல்கிறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ இன்னொரு திருப்பம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபண்டு, எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இவ்வளோ ஃபண்டு செலவு பண்ணுவோன்னு பிஜேபி நினைக்கல, இது திமுக நினைக்கல. செலவு பார்த்தோன்னே என்னங்க அது, எப்படிங்க இவ்வளோ செலவு பண்ணுறாங்க? அதுக்கப்புறம் விசாரித்தா அது ஒரு பெரிய விஷயம், நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அப்போ ஃபண்டை இறக்கிறதுக்கு நீங்கள் அதிமுக தயாராகிடுச்சு. ஃபண்டு இன்னொன்று பிஜேபி கூட இருக்குது, அதிகாரத்துக்கு அதிகாரம், நெக் டு நெக் போயிட்டு தான் இந்த வரக்கூடிய தேர்தல். அதனால தான் சொல்கிறோம், மற்றவங்களால செலவு பண்ண முடியுமா? இன்னொரு பக்கம் நிறையா கட்சியை வச்சு அவரை மக்கள் நல கூட்டணி உருவாக்கணும், அது ஒரு பக்கம் திமுக கணக்கு போட்டுட்ருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை, ஏற்கனவே ஈடிகிட்ட அவங்க மாட்டின பிரச்சனை, இதெல்லாம் வச்சு திமுக வரக்கூடிய தேர்தலில் இவங்களால் செயல்படவே முடியாதுன்னு அவர் ஒரு ஐடியா இருப்பார். இல்லைங்க, இப்போயே ஜெயிச்சிட்டங்கிற தெம்பில் இருக்காங்க பாருங்கள். அதிமுக பாருங்கள், இப்போயே ஜெயிச்சிட்டங்கிற தெம்பில் இருக்காங்க. சார், இவ்வளோ பேர் செலவு பண்ணுறாங்க, 3 தொகுதியை வச்சுருக்கவர் 2 கோடி செலவு பண்ணுறாருன்னா அடுத்து இன்னும் நிறையா செலவு இருக்குது. அடுத்து ஆட்சிக்கு வரன்னு தெரிஞ்சால் தானே செலவு பண்ணுவாங்க. இல்லை செலவு பண்ணுவாங்களா? போன நாடாளுமன்ற தேர்தலில் செலவு பண்ணாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் போனதுக்கப்புறம் ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதிமுக ஏதோ ஒரு ஐடியா இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. திமுகவுக்கு 1000 சங்கடம் கட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி கொடுத்த ரிப்போர்ட்டே 100 தொகுதி கஷ்டம்தான், பணத்தை எடுத்து செலவு பண்ணணுன்ட்டு. எடப்பாடி பழனிசாமியை பற்றி இன்னொன்று இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டம், சிறை நிரப்பும் போராட்டம். ஏன்? அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இடைநிலை ஆசிரியர்களை போடும்போது 8200 சம்பளம். இப்போ அதே ஆசிரியர்களை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க 5200 சம்பளம். திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி அதே இடைநிலை ஆசிரியர்கள் போஸ்டிங் போட்டிருக்காங்க 20000 சம்பளம். ஏற்கனவே மற்ற அரசு ஊழியர்கள் போராட்டம், இன்றைக்கி இதுவும் பெரிய பிரச்சனை. திமுக ஆட்சி மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். நாடு நல்லா இருக்குது, யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சிஎம் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கணும். இன்னும் குறிப்பாக இவங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்க நேரத்தில் இப்போ அதிமுகவும் களத்துக்கு வந்துருச்சு. இதுவே திமுகவால் தாங்க முடியல. ஒற்றை ஆளாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமா இல்லையா? இன்றைக்கி அரசு செலவில் உங்களுடன் ஸ்டாலினுக்கு எவ்வளோ விளம்பரங்கள், அதில் திமுக கொடி வேறு காட்டுறீங்க. இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து அவங்கள செய்தி தொடர்பாளர்களாக நிற்கிறீங்க. அதுக்கும் கோர்ட்டுக்கு போயிடுச்சு அதிமுக. இப்போ கோர்ட்டுக்கு வரும்ல, அது எப்படிங்க ஐஏஎஸ் அதிகாரி அதுவும் சொல்கிறாங்க 1.5 லட்சம் விண்ணப்பங்கள் வந்தது, 1.25 லட்சத்துக்கு தீர்வு சொன்னது. எப்படிங்க அது? அப்போ அரசு ஊழியர்களை வச்சு ஒரு தவறான புள்ளி வரத்தை நீங்கள் கொடுக்குறீங்களா? அப்போ கோர்ட் எப்படி சும்மா விடும்? இன்னொன்று, ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு இந்த மாதிரி பணிக்கெல்லாம் நீங்கள் கொண்டு வரலாமா? அப்போ நீங்கள் கட்சிக்காரங்களை உங்களை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு ஐஏஎஸ் அதிகாரிகளை விட்டு பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் மோடி வந்தால் பெருமைன்னு மோடிக்கும் சலாம் சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் உங்கள் அமைச்சர் கிட்னியை பற்றி பேசுகிறது, அது ஒரு பெரிய வைரல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் சைவம் வைணத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, பிஜேபி ஆதரவு அமைப்பு. அவர்களுக்கு காவல்துறையிலேருந்து அவருக்கு சொன்ன தகவல் என்னென்னா, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாடகத்தில் பேசின பேச்சு, இது அவதூறு பேச்சு இல்லைன்னு அவருக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க. இப்போ பொன்முடி பேசுனது அவதூறு இல்லையா? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், அதிமுக மோசம்னா அதிமுக ஆட்சியில் பல்வேறு அவலங்கள் நடந்தன, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் ஆட்சி அவங்களோட போட்டுல ஊழல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது பரவாயில்ல பொழுது இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அவ்வளோ இருக்குது. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான். எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதேமாரி விஜய் அவர்களை பார்த்து திமுக மிரளுது, ஒரு அளவுக்கு மீறி மிரளுது. இன்னொன்று சொல்கிறோம், விஜய்க்கு ஓட்டு இல்லைங்கிறாங்கல்ல, பார்ப்போம். ஏன்னா அவருக்கு மாசு இல்லாமல் இவ்வளோ பயப்படுவாரா ஸ்டாலின் அவர்கள்? உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காது. இல்லைங்க உங்கள் ஆட்டத்தை கலைச்சி விட்ருவார் அவர். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே மிரள்றாங்க. அடுத்து மாநாட்டில் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்ட்டு எல்லாரை பார்த்தும் பயம். அதனால் என்ன பண்ணுறாங்க, சின்ன கட்சிகளெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் விஜய் திட்டத்துக்கு ஒரு காசு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அன்புமணியை கூப்பிட்டு அதுக்கு ஒரு டீலிங். ஏன்னால் பணம் இருக்கிறது,
இவர்கள்ட்ட வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கிறார்கள். காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.